அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பங்களாதேஷி லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆயிருக்க சுரங்கோ படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாண வாழ்க்கைய ஆரம்பிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு ட்ரை பண்றாங்க. மனைவிக்கு பாத்தீங்கன்னா பணத்து மேல பயங்கர மோகம். அந்த மோகத்தோட உச்சத்துக்கே போய் கணவரோட நண்பர் பாத்தீங்கன்னா நிறைய பணம் வச்சிருப்பாரு, அவர் கூட ஓடி போயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கணவரும் பயங்கர கஷ்டப்பட்டு இவங்களை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது என்ன வேலை அப்படின்றதும் அவங்க திரும்பி வந்தாங்களா அப்படின்றதையும் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்கப்படும் தான் இந்த படம். சோ இதுக்கு மேல பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல முகம் தெரியாத ஒரு நபரை போலீஸ் எல்லாரும் புடிச்சிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சு நடந்தது என்ன அப்படின்றத ஒண்ணு விடாம எங்களுக்கு சொல்லி ஆகணும்னு சொல்ல இவரு தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். என் பேர் மஷூத் அப்படின்றது தான். எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. நான் வளர்ந்தது எல்லாமே என்னோட மாமா கூட தான். எனக்குன்னு ஊர்ல ஒரு சொந்தமா ஒரு எலக்ட்ரிஷியன் கடை இருக்குன்னு சொல்ல கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. ஒரு அழகான கிராமத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த மசூத் வாழ்ந்துட்டு வருவாரு. எலக்ட்ரானிக் கோர்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஊர்ல ஒரே ஒரு கடை, இவரோட கடை தான் எலக்ட்ரானிக் கடை அப்படின்ற மாதிரி பேரோட எந்த வேலைனாலும் ஓடி ஆடி செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இவரை காமிக்கிறாங்க. ஒரு நாள் லைட்டை மாத்திக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் மோனா அப்படின்ற ஒரு பெண் அங்க நடந்து வராங்க. அவங்கள பார்த்ததும் இவருக்கு ரொம்ப பிடிச்சு போக அவங்க எங்க இருக்காங்க ஏது பண்றாங்க அப்படின்னு மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஊருக்கு புதுசா இருப்பாங்க. அப்படி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை சரி பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஒரு வேலை வருது. அங்க போய் பார்க்க இவர் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு அங்க இருக்காங்க. ஆமா, அவங்கள நான் ஊர்லயே பார்த்தது இல்லையே, நீங்க எப்படி இந்த வீடு எல்லாம் கேட்க, இது என் அண்ணாவோட வீடு, நான் இனிமேல் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பேசுறாங்க. இவரும் ஃப்ரிட்ஜை சரி பண்ணணும் தான் அங்க போனார் இல்லையா. அந்த வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வர மோனா காசு எடுத்துட்டு வராங்க. நான் தெரிஞ்சவங்க கிட்ட, அதாவது நெருக்கமானவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்ப கட் பண்ணி மோனா இருக்காங்க இல்லையா, அவங்க போன் ஒர்க் ஆகல, என்னன்னு கொஞ்சம் பார்க்க முடியுமா, இதெல்லாம் இங்க பாப்பீங்களான்னு மஷூட் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவரும் இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேச இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் காதல் மலர ஆரம்பிக்குது. இந்த விஷயம் வீட்டுல தெரிய ஆரம்பிக்க இதுக்கு மேலேயும் முடியாது, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாகணும்னு ரெண்டு குடும்பத்துல உட்காந்து பேசுறாங்க. ஊருக்குள்ள மசூத் ஒரு கடையை வச்சிருக்காரு இல்லையா, இதனால யாரும் அப்செக்ஷன் சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. கிராண்டா கடனை உடனே வாங்கி மசூத் பாத்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கவும் செய்யறாரு. ஆனா அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு முதல் இரவு பல கனவுகளோட இவர் உள்ள போக, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நீ என் பக்கத்துல படுக்கணும் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி என் இஷ்டப்பட்டதெல்லாம் நீ வாங்கி தருவான்னு சொன்ன இல்லையா, அது எல்லாத்தையுமே நீ வாங்கி தந்தாதான் மசூத் என் பக்கத்துல வர முடியும், ஒரு நோட்டு பேனா எடுத்து எழுத ஆரம்பின்னு சொல்லி இவங்களுக்கு தேவையான நகை பணம் அது எல்லாமே லிஸ்ட் போட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதை எழுதிக்கிட்டே இருந்த மனுஷன் ஒரு கட்டத்துல மேல வந்து தூங்கிட்டுறாரு. அன்னைக்கு அப்படியே கட் பண்ண நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவரும் தான் மனைவிக்காக ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு இருக்க மாதிரியும் இவங்களும் அது தேவை இது தேவை அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. இவரால் ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே பண்ண முடியாம போயிடுது. இவங்க வளையல் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, அதை மறந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்தவங்களும் நான் சொல்லி நீ எதை செஞ்சிருக்க, கல்யாணம் பண்றப்ப மட்டும் இதை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்னு சொன்னல, இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணதை வேஸ்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி பயங்கரமா புலம்பிக்கிட்டே இருக்க. இவரும் ஒரு கட்டத்துக்கு மேல இவ கேட்ட முடியாது, என் சக்திக்கு மீறினதான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நானும் எவ்வளவோ கடன் வாங்கி மேனேஜ் பண்ணணும் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா உன்னோட ஆசைகளுக்கு அளவே இல்லாம போயிடுச்சு, இதுக்கு மேல வேணாமா, உன் ஆசைய உனக்குள்ளே வச்சுக்கோமான்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டு போக இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி மசூடும் தன்னோட மனைவி கிட்ட ஆசையா பேசணும் போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க. என் கூட ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவளோட கணவர் வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சு நிறைய பணத்தை எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருக்காராம். அது மூலமா அவ சந்தோஷமா தனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்கா. நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் துணி வாங்கினேன், இந்த மாசம் துணி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே, நீங்களும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யுங்களேன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு, சொந்த ஊரை விட்டு என்ன வெளிநாட்டுக்கு போக சொல்றியா, பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்கிறதுல என்ன வாழ்க்கை, என்னால போக முடியாது, உனக்கு என்ன இப்ப ட்ரெஸ் தானே எடுக்கணும், அதுக்கு நான் உனக்கு அடுத்த மாசம் காசு தரேன்னு சொல்ல. ஆனா இவங்க பிடிவாதமா இருக்காங்க, சோகமாவும் இருக்காங்க, எனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி தரணும் இல்லையா, என்ன சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு மாதிரி நாள் முழுக்க சண்டை போட இவர் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு மாதிரி முடிவெடுக்கிறாரு. ஆனா அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படும். இவர் எங்கெங்கயோ ட்ரை பண்ணி பாக்குறாரு, கிடைக்கல. இதனால தன்னோட மனைவி கிட்டே போய் எனக்கு வெளிநாட்டு போகணும் அப்படின்னு மாதிரி நீ தானே ஐடியாவை கொடுத்த, வெளிநாடு போகணும் அப்படின்னா கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உன்னோட நகைகள் எல்லாத்தையும் கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்க அவங்க ஒரே வார்த்தையா கொடுக்க முடியாதுன்றாங்க. இந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த வீடு அடமானத்துல வச்சுட்டு அந்த பணத்துல போய்க்கோ, அங்க போனதுக்கு அப்புறம் கடன் எல்லாத்தையும் அடிச்சு சரி பண்ணிக்கலாம்னு சொல்ல இவரும் யோசிக்கிறாரு. அதுதான் ஒரே வழி அப்படின்னு மாதிரி அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு வெளிநாடு போகட்டும் கிளம்பிட்டாரு. அந்த சமயத்துல அவரோட மனைவி பயங்கரமா அழுகுறாங்க, என்னை விட்டு நீ போய் தான் ஆகணுமா, இங்கேயே ஏதாவது வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்க இவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு, நான் உனக்காக தானே போறேன், கண்டிப்பா நிறைய பணத்தோட சம்பாதிச்சுதான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவரோட நண்பர் இருப்பாரு, என் மனைவியை பத்திரமா பார்த்துக்கூடா, அவளுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா நீ தான் கூட இருந்து செய்யணும் அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டு தன் மனைவி பெரிய மனமே இல்லாம கிளம்புறாரு.
அப்படியே கட் பண்ணா வெளிநாட்டுல 30,000-40,000 மேல சம்பளம் அப்படின்னு தான் கூட்டு போயிருப்பாங்க. ஆனா அங்க ஒரு 10,000-15,000 மட்டும்தான் தந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இவர் ஒரு எலக்ட்ரிஷியன் தான் இல்லையா. ஆனா அங்க கொடுக்குற வேலைகள் எல்லாமே பள்ளம் தோண்டணும், வெல்டிங் வைக்கணும் அப்படின்ற வேலைகள் தான் பயங்கரமா உசுர வாங்கிட்டு இருப்பாங்க. அதை பொருட்படுத்தாம தான் மனைவிக்கு பணத்தை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு அனுப்ப இந்த சரி இவங்க கம்மியா வந்துகிட்டு இருக்கும். என்னென்னமோ சொல்லிட்டு போனாரு, இப்ப இவ்வளவு கம்மியா கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு மாதிரி கணவர் போன் பண்ணும்போது பயங்கரமா திட்டிகிட்டே இருப்பாங்க. அவரும் முதல்ல கோவமா பேசி வச்சாலும் தான் மனைவியே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப என்ன உனக்கு பணம் தானே வேணும், ஓவர் டியூட்டி பார்த்தாச்சும் உனக்கு அனுப்புறேன்ட்டு அந்த பணத்தை இவரோட நண்பருக்கு அனுப்ப அந்த நண்பரும் பாத்தீங்கன்னா மௌனாக்கு எடுத்துட்டு போய் கொடுப்பாரு. அந்த மௌனாவும் பாத்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா கூட இந்த நபர் தான் கூட்டு போவாரு. ஆனா இந்த நபர் கிட்ட தான் ஹீரோ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. நாட்கள் போக ஆரம்பிக்குது. மௌனாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நபர் நிறைய பொருட்களையும் நிறைய நகைகளையும் வாங்கி தர மாதிரி காமிக்கிறாங்க. உங்களுக்கு இது மேல ஆசை அப்படின்ற மாதிரி தெரியும், எனக்கு என்னோட பிசினஸ்ல நிறைய பணம் வந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் நீ உங்ககிட்ட கொடுத்த, நீங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பொருட்களை கொடுக்க ஒரு நாள் வேகமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு மாதிரி இந்த நபர் ட்ரை பண்ண மழையில வழிக்கு விழுந்துட்டாரு. இதனால வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கிற சூழல் ஏற்பட ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ஒன்னாவும் இருந்துடுறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சதும் இதை ரியலைஸ் பண்ண போனா பயங்கரமா அழுகுறாங்க. என் புருஷனுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்காக தான் நீ இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தியாடா அப்படின்னு மாதிரி அந்த நபரை போட்டு அடிச்சுட்டு இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் நான் உன்னை பார்த்தேன், நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி துரத்து விட்டுறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே இந்த பக்கமே உன வரக்கூடாது அப்படின்னு மாதிரி தான் துரத்துனாங்க இல்லையா. வீடியோ காலையிலே வந்து நிக்கிறாரு. என்னடா அவன் இங்க வர வேணாம் தானு சொல்ல இவர் பாட்டுன்னு உள்ள போறாரு. அவங்க கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இவங்களுக்கும் இதுல உடன்பாடு இருக்கு அப்படின்னு காமிச்சு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரியும் அது கூடவே அந்த நபர் நிறைய பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவங்க இங்க பிஸி ஆயிட்டாங்க இல்லையா. அந்த சைடு மசூத் வேலை பார்த்துட்டு கலைப்பா தன்னோட ஒய்ஃபுக்கு போன் பண்ணலாம் ட்ரை பண்ண, போனை எடுக்கல. இதனால மறுபடியும் இதுக்கு அடுத்தடுத்த நாள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் எடுக்கிறாங்க. இங்க நடந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லாம நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க பணம் அனுப்பியாச்சான்னு கேட்க அவரும் நானும் உன்னை மிஸ் பண்றேமா, அவனுக்கு பணம் அனுப்பிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி போனை கட் பண்றாரு. அது கூடவே பக்கத்திலே பாத்தீங்கன்னா இவங்க அஃபேர் வச்சிட்டு இருக்க அந்த நபரும் பாத்தீங்கன்னா இருப்பாரு. சோ கூட்ட கலவானியா நின்று மசூதை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த காமிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்க இருந்து எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றதுதான். இதனால பொட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்ப இந்த விஷயம் மசூதுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இவர் நம்பல, தான் மனைவி இப்படி பண்ணிருக்க மாட்டா, நான் நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக அங்க போனாதான் தெரியுது இவர் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்றது. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்க எல்லா பகுதிகளிலுமே அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு மாதிரி இவர் கண்ணுக்கு தோண ஆரம்பிக்குது. இவரால அதை சகிச்சுக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஆனா அப்படியே காட் பண்ண ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டுறாங்க. உன் மனைவி சரியில்லை அப்படின்னு மாதிரி நாங்க எவ்வளவோ சொன்னோம், நீ கேட்கல, இப்ப பாத்தியா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லா கையிலயும் அவன் கடை வாங்கியிருக்கா, நீயும் இந்த வீட்டை வித்து இவ்வளவு பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி இதெல்லாம் செலவு பண்ணிருக்க, அது எல்லாத்தையும் எப்படி திருப்பி தரப்போற, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, உன் வீட்டை எங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி வந்து நிக்க இவருக்கு வேற வழியே இல்லை. இப்போ நடுத்தெருவுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே அந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அங்க இருந்து கிளம்புறாரு. அது கூடவே பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி இதை தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டா, சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு மாதிரி அவங்கள தேடி அலைய ஆரம்பிக்கிறார். அது கூடவே இவர் பயங்கரமா கஷ்டப்பட்டார். தான் மனைவி இல்லாம என்ன பண்ண போறோமோ அப்படின்ற வழி இவருக்குள்ள. அந்த நாட்கள் போக ஆரம்பிக்குது. குறைஞ்ச வாடகைக்கு ஒரு ரூம் எடுத்து தங்க ஆரம்பிக்கிறார். ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியோட நினைவுகளால பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு அவ எங்க போனாலும் என்ன ஆனாலும் அப்படின்னு மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு இடத்துல ஒரு யூடியூப் வீடியோல அவங்க பதிவாயிருப்பாங்க. இதனால அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு மார்க்கெட்டா இருக்கும். இந்த மார்க்கெட் தான் வந்துட்டு போயிருக்கா, மறுபடியும் இங்க வர வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு மாதிரி ஒரு வாரமா காத்துக்கிட்டே இருக்காரு. காத்துக்கிட்டு இருந்ததோட பலனா ஒரு நாள் அவங்க மார்க்கெட்ல வந்து பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கும் போது கவனிக்கிறாங்க. கிட்ட போய் எப்படி இருக்க மோனா, நீ எதுக்காக என்னை விட்டு போன, நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே கேட்க இவங்க எதுவுமே பேசாம அங்க இருந்து அமைதியா கிளம்புறாங்க. இவர் அவங்களை விடுறதா தெரியல, கைய பிடிச்சிக்கிட்டு வா மோனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போய் வாழலாம் அப்படின்னு மாதிரி கூட்டி போய்கிட்டே இருக்காரு. பக்கத்துல இருக்க எல்லாருமே யாரா இவன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க இவ என்னோட மனைவி தான், என் மனைவி நான் கூட்டு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆனா மோனா இவன் எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கைய உதறிட்டு அங்க வந்து போறாங்க. இதனால அங்க இருக்க எல்லாருமே அவரை போட்டு அடிச்சு பயங்கரமா காயப்படுத்திட்டுறாங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு மோனா ஓடி போன அந்த நபரோட படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது வேகமா மழை வரும். இதனால ஜன்னலை சாத்தலன்னு போங்க, வீட்டுக்கு வெளியில அடிப்பட்டு
அடிபட்ட நிலையில மசூத் நின்னுகிட்டே இருக்காரு. இத பார்த்ததும் இவங்க என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம உள்ள படுத்துக்கிட்டு இருக்கவனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதுக்காக கொடையை எடுத்துட்டு போய் அவரை ஒரு இடத்துல தனியா கூட்டு போய் இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேக்குற, நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்காக அதை கொண்டு வரும் போதா என் கூடவே வந்துருன்னு சொல்ல, உன் கூட வந்து பிச்சை எடுக்க சொல்றியா, என்னை எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா, நான் என்ன கேட்டாலும் இல்லன்ற வார்த்தையே வராது, உன் கூட வந்து என்னால என்ன பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, இங்க இருந்து போடா அப்படின்னு மாதிரி கேவலப்படுத்தி அழுகுறாங்க. இவரும் ஒரு கட்டத்துல காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. எதுக்குமே மதிக்காம அவங்க காலை உதறிட்டு போய்கிட்டே இருக்க இவரோட மனசு கல்லாய் போயிடுது. இதுக்கு மேல அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண, எல்லாமே இந்த உலகத்துல பணம் தான், பணம் இருந்தா தான் காதல் கூட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு தான் உணர்ந்துட்டு, அதனால பணத்தை தேடி நான் அலைய ஆரம்பிச்சேன். எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஓவர் டியூட்டி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு பணத்தை எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி ஒரு நாள் எனக்கு பள்ளம் தோன்ற வேலை கிடைச்சது. அதை தோண்டிக்கிட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு 3 கோல்டு பிஸ்கட் கிடைச்சதுன்னு சொல்ல, இந்த விஷயத்த அப்படியே பாத்தீங்கன்னா அவரோட மனைவியான மோனாக்கு சொல்றாரு. அவங்க இது எதை பத்தியுமே கேர் பண்ணாம போனை கட் பண்ணி வச்சுட்டு இவங்களோட 2வது கணவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து பள்ளத்தை தோணுனா ஏதாவது புதையல் கிடைக்குமா என்னன்னு கேட்க, அவரும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல, இவங்க உண்மையாலே அவருக்கு கிடைச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி காண்டல, நீங்க எதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்களும் போய் தோண்ட வேண்டியது தானே, ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கல்ல அப்படின்னு மாதிரி இவரை திட்டிட்டு கிளம்புறாங்க. இன்னர் சைடு கட் பண்ணா கிடைச்சா அந்த தங்க பிஸ்கட்டை எடுத்துட்டு போய் இது எவ்வளவு மதிப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு கடையில கொடுத்து கேட்க, இது சுத்தமா மதிப்பே இல்ல, இது தங்கமே கிடையாதுடா, முதல்ல எடுத்துட்டு போடான்னு சொல்ல, இவர் கடுப்பை அதை எல்லாத்தையும் தண்ணியில தூக்கி அடிச்சுட்டு என் வாழ்க்கையே அதிர்ஷ்டம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு மாதிரி புலம்புறாரு. அந்த சமயத்துலதான் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. பேங்க் பக்கத்துல இருக்கும், அந்த பேங்க்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க இருக்க ஒரு நபர் மூலமா இங்க கோடி கோடியா பணம் இருக்கும் அப்படின்ற விவரம் தெரிய ஆரம்பிக்குது. பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சோம் அப்படின்னா கிடைக்க போறது இல்ல, இந்த மாதிரி எடுத்தா நிறைய சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மாதிரி அந்த பணத்தை எடுக்கிறதுக்கான பிளான போட்டாரு. பேங்க் பக்கத்துல ஒரு 4-5 வீடு தள்ளி ஒரு வீடு, பக்கத்துல ஃபேக்டரி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறதால அந்த இடம் சத்தமா இருக்கும், இதனால அந்த வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த வீடை பிடிக்கிறாரு. குறைஞ்ச விலைக்கு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு, ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல சில மேப் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்க தோண்டினா கரெக்டா எங்க போய் ஓபன் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தோண்ட ஆரம்பிக்கிறாரு. 1 மாசம் 2 மாசம் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்குது. இதே சமயத்துல ஒரு 500 ரூபாய் டெய்லி எடுத்துட்டு போய் பேங்க்ல போடுவாரு. ஆனா யாரு எங்க இருக்காங்க அப்படின்ற எல்லாம் தெரியணும் இல்லையா, அதுக்காக. ஆனா அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது தான் பேங்கோட மேனேஜர் இருக்காரு, அவருக்கு டிரைவரா இருக்க ஒரு நபரோட கான்டாக்ட் ஏற்பட ஆரம்பிக்குது. அவர் கூட பேசும்போது உள்ள என்ன நல்லா இருக்கும், எங்க பணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அது அவரையும் நண்பன் ஆகிக்கிறாரு. இது மூலமா இவர் தன்னோட சொரங்க வேலையை ஆரம்பிச்சு இன்னொரு பக்கம் இவர் கூட ஜாலியா சந்தோஷமா சுத்திக்கிட்டோம், சரக்கு அடிச்சுக்கிட்டோம், இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டோம். அப்படியே சில நாட்கள் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு கட்டத்துல பயங்கர டயர்ட் ஆயிடுவார். அந்த சமயத்துல இவரோட மனைவியோட போட்டோவை அங்க எடுத்துட்டு போய் வச்சு, இவளை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு வெறி வருது, இவளுக்காகவாச்சும் இந்த பணத்தை எடுக்கணும்னு ஆசை இல்லை, நான் அதை தோண்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி இன்னும் டீப்பா பள்ளம் போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துலதான் இது எல்லாத்துக்குமே காரணம் என் மனைவியும் எனக்கு துரோகம் பண்ணிட்டு என் நண்பனும் தான் இல்லையா, அவங்க 2 பேரையும் கொண்டுட்டா என்ன அப்படின்னு மாதிரி கையில ஒரு கத்தியோட அவங்கள கொல்லணும்னு போக, ஆனா இவரோட மனைவியோட முகத்தை பார்த்த உடனே இவருக்கு அந்த தைரியம் வரல. ஆனா அது கூடவே அவங்களோட முகம் எல்லாம் காயமா இருக்கும். இவரை பார்த்ததும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்காக அழுகுறான்னு கேட்க, இது எல்லாமே எனக்கு தேவைதான், நான் உன்னை விட்டு வந்தேன் இல்லையா, கடவுள் எனக்கு சரியான தண்டனை தான் கொடுத்திருக்காரு, நான் இங்க சொல்ல விரும்பல, நாளைக்கு தனியா ஒரு இடத்துல பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணி அடுத்த நாள் தனியா காமிக்கிறாங்க. மசூதை ஏமாத்திட்டு அவரோட நண்பர் கூட தான் மோனா ஓடி போயிட்டாங்க இல்லையா. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த நபருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைலாம் இருக்கும். இந்த விஷயத்த எல்லாத்தையும் மறைச்சுதான் இவரு இவங்களை கூட்டு வந்துட்டு இருப்பாரு. இவங்க வாழ்க்கையாச்சும் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. டெய்லி அந்த நபர் பாத்தீங்கன்னா இவங்களை போட்டு அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி அழுகுறாங்க. எனக்கு இது தேவைதான், நான் உன்னை விட்டு வந்ததுக்கு எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு தான் அப்படின்னு மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க, இவரு ஏன் கூடவே வந்துருன்றாரு. நான் உன் கூட வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த நபர் வந்து உன்னை கொன்னுடுவான், என்னால இப்ப வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த 3 தங்க பிஸ்கட் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது இப்போ உங்ககிட்ட தானே இருக்குன்னு கேக்குறாங்க. இவரும் இல்ல அது ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆனா இப்போ அதை விட பெரிய விஷயம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி பள்ளம் போட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த விஷயத்த ஷேர்
ஸ்டார்ட் பண்றாரு. அது கூடவே அந்த மேனேஜரோட டிரைவரையும் நான் கைக்குள்ள வச்சிருக்கேன், அவன் மூலமா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நோண்டிக்கிட்டே இருக்கேன். 4-5 மாசமா இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இதை மட்டும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா உனக்கு தேவையான எல்லா பணத்தையும் நான் உனக்காக கொண்டு வருவேன் அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்களுக்கும் ஆசை அதிகமாகுது. இப்பவே நான் உன் கூட வந்தேன் அப்படின்னா அது பிரச்சனை ஆயிடும், முதல்ல நீ அந்த பணத்தை எல்லாத்தையும் எடு, ஆனா அதுக்கப்புறமா நான் ஜாகிரை விட்டு ஓடி வந்துடுறேன், நம்ம 2 பேரும் பழைய வாழ்க்கையை சந்தோஷமா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த இடத்துல இருந்து பிரியறாங்க. ஒரு சைடு இவர் சுரங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க, இன்னொரு சைடு அவங்களும் தன்னோட 2வது கணவருக்கு தெரியாம இப்போ அந்த ப்ராஜெக்ட் எந்த நிலைமையில இருக்கு, எவ்வளவு அடி தோண்டி இருக்கு அப்படின்னு மாதிரி டெய்லி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த சைடு இவர் சுரங்கம் தோண்டிக்கிட்டே இருக்கா இல்லையா. ஒரு நாள் வழக்கம் போல டீப்பா தோண்டிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த மேனேஜரோட டிரைவர் இருக்கா இல்லையா, சரக்கோட என்டர் ஆகுறாரு. மசூத் எங்க இருக்க, வாடா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு மாதிரி கூட்டுக்கிட்டே இருக்க, இவரும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தெரியாத மாதிரி வெளியே வந்து இப்போ எனக்கு சரக்கு அடிக்க மூடு இல்ல, நீங்க இருந்து கிளம்பிடா அப்படின்னு மாதிரி திட்டி அனுப்பி விட்டுட்டாரு. மறுபடியும் உள்ள போய் இன்னும் டீப்பா தோண்டிக்கிட்டே இருக்கும் போது தான் 9 மாசமா தோண்டிக்கிட்டு இருக்க அந்த பலன் கிடைக்குது. பேங்கோட வாலெட் இருக்கும் இல்லையா, அதை உடைச்சு உள்ள போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா எக்கச்சக்கமான பணம், கைகளால் அள்ள முடியாத அளவுக்கு நகை. இதை பார்த்துட்டு பூரிப்புல பயங்கரமா சிரிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்க கட் பண்ணி மோனாவை காமிக்கிறாங்க. அவங்களோட 2வது கணவர் பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சிருக்காரு. இதனால ஊர் மக்கள் அவரை பிடிச்சி கட்டி போட்டு உதச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் மோனாக்கு மசூத் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே ஏமா ஏதாவது அவசரமா இருக்க போது உன் புருஷனை என்ன பண்ணும் அப்படின்றத பேசிக்கலாம், முதல்ல போனை பேசிட்டு வாமா நினைப்பேன். இவங்களும் போனை அட்டன் பண்றாங்க. உனக்காக நான் ஒரு வீடியோ சென்ட் பண்ணிருக்கேன், அதை பாரு மோனா அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இவங்க பாக்குறாங்க. அந்த வீடியோல ஃபுல்லா பணம். இதை பார்த்தது இவங்க பேச்சு மூச்சு இல்லாம போயிடுறாங்க. 2வது கணவர் கேஸ்ல மாட்டி அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அப்படியே அங்க இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. என் கணவர் ரொம்ப மோசமான ஆளு, இவ்வளவு நேரம் வந்து நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, திருந்துவாரு அப்படின்னு நம்பிக்கையில தான், ஆனா இப்போ எனக்கு திருந்த மாட்டாரு அப்படின்னு மாதிரி தெரிஞ்சிச்சு. நீங்க அவரை எவ்வளவு வேணுமாலும் அடிச்சுக்கோங்க, அடிச்சு முடிச்சுட்டு போலீஸ் கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ன மாதிரி அங்க இருந்து எதுவுமே தெரியாம கிளம்பி ஒரு வண்டியை பிடிக்கிறாங்க. மசூதுக்கு போன் பண்ணி அவ்வளவு பணத்தை எப்படி வெளியே எடுத்துட்டு வர போறான்னு கேட்க அவரும் தோண்டிக்கிட்டே இருந்தேன், வந்துருச்சு, இப்ப வெளியே எடுத்துட்டு போறதுக்கு வழி தெரியலன்னு சொல்ல இவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. 20 மூட்டை வாங்கு, அந்த மூட்டை ஃபுல்லா பணத்தை எடுத்துட்டு போன்னு சொல்ல அங்க இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு மூட்டை வாங்கணும்னு வெளியே கிளம்புறாரு. ஆனா அதுக்கு நடுவுல இவங்களும் வண்டியிலே சுத்திக்கிட்டே இருக்காங்க. வண்டி டிரைவரும் எவ்வளவு நேரமா சுத்துவேன்னு கேட்க, டேய் என்னடா நக்கலா பேசுற, இந்த வண்டி எவ்வளோ, இந்த வண்டிலாம் தேவையில்லை, ஒரு பெரிய காரா தான் நாங்க வாங்க போறோம், நீ சொல்ற இடத்துக்கு ஓட்டு அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களோட கணவருக்கு போன் பண்ணலான்னு ட்ரை பண்ண சுவிட்ச் ஆஃப். என்ன ஏமாத்திட்டியா மசூத் அப்படின்னு மாதிரி கீழே இறங்கி மறுபடியும் ட்ரை பண்றாங்க, சுவிட்ச் ஆஃப். தெரிஞ்சு போயிடுச்சு விபூதி அடிச்சிட்டாரு அப்படின்ற விஷயம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம திக்கு முக்காடி கிடக்குறாங்க. அப்படியே 2வது கணவர் இருக்கா இல்லையா, அவரே போய் பாத்துட்டாங்க. நீ என்னை விட்டுட்டு போனதும் திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சேன்னு அவர் ஃபீல் பண்ண, உன்னை விட்டா நான் எங்கடா போவேன், சும்மா கொஞ்சம் தூரம் போனேன் உன் ஞாபகம் வந்துச்சு திரும்பி வந்துட்டு அப்படின்னு மாதிரி அந்த சம்பவங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறாங்க. காட் பண்ணா பேங்க்ல ஓட்டையை போட்டு பணத்தை கொள்ளை அடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் ஊர் முழுக்க தெரிய ஆரம்பிக்குது. டிவி நியூஸ் எல்லாத்துலயும் இது பரபரப்பா பேசப்பட அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க எல்லாம் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஓட்டையை எப்படியா போட்டிருப்பான், இந்த ஓட்டை எங்க போகுது அப்படின்னு மாதிரி ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. பேங்க்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 34 கோடி கிட்ட காணோம் அப்படின்ற தகவல் வருது. இதனால அங்க இருக்க எல்லாருமே ஷாக்கு. அந்த சுரங்கத்தை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது அது மசூதோட வீட்டுக்கு போகுது. அங்க யார் இருந்தாங்க ஏது அப்படின்ற எந்த விவரமும் தெரியல. அதனால அவரோட பேரை கண்டுபிடிக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மசூதுக்கு அதே பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரியும். ஆனா அது ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்ல உருவாக்கப்பட்டதுதான். இதனால எந்த லீடுமே கிடைக்கல. பேசாம மக்களுக்கு அவரை பத்தி ஏதாவது தூப்பு கொடுத்தா 5 லட்சம் கொடுக்குறோம் நியூஸை வெளியிடுவோம், அது மூலமா ஏதாவது கிடைக்கலாம்ல அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அவரை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா உடனடியா போலீஸ்க்கு சொல்லுங்க, நாங்க 5 லட்சம் வரலையும் பரிசு தொகை தரேன்னு சொல்ல இந்த விஷயத்த மோனாவும் அவங்களோட 2வது கணவரும் பாக்குறாங்க. பேங்க்ல புகுந்து 34 கோடி கிட்ட கொள்ளடிச்சிருக்கானா, எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அப்படின்னு மாதிரி அந்த நபரும் பேசிக்கிட்டே இருக்க இவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அது யாரு என்ன அப்படின்றது தெரியும், அந்த 5 லட்சத்தை வாங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி முடிவுல இதுக்கு அடுத்த நாள் 2 பேரும் போலீஸ போய் சந்திக்கிறாங்க. அந்த நபரை பத்தி இன்ஃபர்மேஷன் சொன்னா 5 லட்சம் தரேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொல்ல எதிரில் இருக்க அந்த நபரும் அதெல்லாம் தரோமா, நீ முதல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லு, அது வேலிடா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு பணத்தை தரேன்னு சொல்ல இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பணத்தை கொள்ளையடிச்சது என் கணவர் தான் அப்படின்றது. அப்ப பக்கத்துல இருக்கிற யாருன்னு கேட்க அவரு என் கணவர் தான், நல்ல வேலைமா எங்களுக்கு வேலையை மிச்சப்படுத்தினிய, நீயே உன் கணவரை கையோட புடிச்சிட்டு வந்தியான்னு அவரை அரெஸ்ட் பண்ண போக இல்ல இல்லங்க இது என்னோட செகண்ட் ஹஸ்பண்ட், பணத்தை கொள்ளையடிச்சது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு மாதிரி ஒரு வீடியோ அமைச்சிருப்பாங்க.
வச்சிருப்பாரு இல்லையா, அந்த வீடியோ காமிக்கிறாங்க. பணத்தை அடிச்ச உடனே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு இவரும் அப்படியாமா சரி இவங்க 2 பேரையும் கூட்டு போய் செல்ல உட்கார வச்சு விசாரிங்க, பணத்தை அடிக்க புருஷனுக்கு உதவி பண்ணிட்டு அவனை மாட்டி விடணும் அப்படின்னு மாதிரி பணத்துக்காக, அதாவது 5 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கியா அப்படின்னு மாதிரி கூட்டு உட்கார வச்சு உன் சாட் எல்லாத்தையும் நாங்க செக் பண்ணிட்டோம், அவன் கூட இந்த கொள்ளைக்கு உதவி இருக்கு அப்படின்னு மாதிரி தெரிய வருது, ஒழுங்கு மறதே அவன் எங்க இருக்கான் பணம் எங்க இருக்குன்னு சொல்லிடு அப்படின்னு மாதிரி அடிக்காத குறையா மிரட்ட இவங்க ஒரு கட்டத்துல பயந்து போய் பணம் எங்க இருக்கு அவன் எங்க இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் என்ன ரொம்ப லவ் பண்றான் அது மட்டும் எனக்கு தெரியும், அவன் எங்க போயிருந்தாலும் குறைஞ்சது ஒரு 10 நாளுக்குள்ள கன்ஃபார்ம் எனக்கு போன் பண்ணுவான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு, அப்படி போன் பண்ணா அவன் எங்க இருக்கா அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லு. இதனால இவங்கள எதுவும் பண்ணாம விட்டுட்டாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவங்க சொன்ன மாதிரி ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மசூத் போன் பண்ணி நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன் உன்னை பார்த்து பேசணும் போல இருக்கு மோனா அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பார். ஆள் நடமாட்டமே இல்லாத இடாது. மோனா அங்க நின்றுகிட்டே இருக்கும்போது ஓடி போய் பணத்தை நான் அடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, பணத்தை கொண்டு போறதுக்காக மூட்டைகள் எல்லாத்தையும் வாங்கணும்னு போனேன், வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பணமும் இல்ல, எனக்கு முன்னாடி பணத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க மோனா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா உலகத்தை பொறுத்தவரை நான் தான் திருட அப்படின்னு மாதிரி மாட்டிக்கிட்டேன்னு புலம்ப இவங்க கத்துறாங்க. பணத்தை திருட்டிட்டு என்ன வேற இவ்வளவு பிரச்சனையில மாட்டி விட்டல, நீ என்ன அப்படியே அறுத்து விட்டு தானே போக பார்த்த, உனக்காக இப்ப நான் எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கேன் பாரு அப்படின்னு மாதிரி போலீஸை கூப்பிடுறாங்க. இவருக்கு மனசே உடஞ்சு போயிருது. புருஷனை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டியே மோனா, சத்தியமா நான் அந்த பணத்தை எடுக்கல, உன்னை ஏமாத்தணும்னு நான் நினைக்கல அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்க போலீஸ் எல்லாருமே அவரை பிடிச்சி ஜெயில கூட்டி போய் உட்கார வைக்கிறாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. யார நான் நம்பி இவ்வளவு தரத்தை பண்ணணும், அவளே என்னை ஏமாத்திட்டாலே அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ண அங்க இருக்க ஒரு போட்டு சம்மடி அடிக்கிறாரு. இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லதான் நான் கூப்பிட்டு வந்தேன்னா ஒழுங்கு மரியாதையா அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டான்னு சொல்ல இவர் அந்த பணத்தை காணோம், நான் போனது உண்மைதான், அங்க இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும்னு ட்ரை பண்ண, ஆனா எனக்கு முன்னாடி யாரோ அந்த பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு மாதிரி மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்காரு. அடி எக்கச்சக்கமா விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இவரை விசாரிக்கிற அந்த நபரும் இந்த விஷயத்த நீ மட்டும் பண்ணியா இல்ல மோனாவும் அவன் 2வது புருஷனும் பண்ணாங்களான்னு கேட்க இவர் நான் மட்டும்தான் பண்ணேன், அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனா அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல இவர் எல்லா கேஸையும் இவர் தலையிலேயே போட்டு இவரை ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டுறாங்க. அங்க இவர் பயங்கரமா கஷ்டப்பட்டார். சுத்தி இருக்க எல்லாருமே ஒரு பெரிய டனலை போட்டு பேங்க்ல கொள்ளடிச்ச மனுஷன்பா, சரியான ஆள் போலியப்பா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவர் எதுவுமே கண்டுக்காம தான் மனைவி பண்ண துரோகத்தையே நினைச்சு வருந்துகிட்டே இருக்க கற்பனை விசிட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. நாள் தவறாத இவரோட மனைவி இவரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா அவங்கள பாக்குற மாதிரி இல்ல, எனக்கு யாருமே கிடையாது, யாரும் பார்க்க வர வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜெயில் உள்ளே இருப்பாரு. ஒரு கட்டத்துல வெளியில இருக்க மோனாவும் அங்க இருக்க சீனியர் ஆபீசர் கிட்ட போய் நான் உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க, என் கணவரை பார்க்கட்டும் அப்படின்னு மாதிரி நான் டெய்லி வந்து இருக்கேன், எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்க விசிட்டர் ரூம்ல 2 பேரையும் பக்கத்துல உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மோனாவும் நான் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இப்போ நான் ஒரு தனியாளா நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல, தனியாளா எதுக்கு, என்ன புடிச்சு கொடுத்து 5 லட்சம் வாங்கினல அந்த பணம் உனக்கு போதாதான்னு கேட்க அப்பதான் இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த பணம் இருக்கு இல்லையா, அதை இவங்களோட 2வது கணவர் தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்ற விஷயம். இதனால இப்ப இவங்க எந்த துணையும் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்க இவரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்காக ஒரு உதவி பண்ணுவியான்னு கேட்டு காதுல ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்ண இதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் தன்னோட கணவரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வராங்க. ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுட்டேன், இப்ப நீங்க ரெடி பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு மாதிரி ஏதோ ஒரு கோட் வேர்ட்ல பேச அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு 4-5 திருடர்கள் இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்ன்றதுக்காக ஒரு பெரிய பிளான போட இதை கேட்ட இந்த மனுஷனும் இங்க இருந்து, அதாவது குளிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்க இருந்து 2 அடி தொன்னா போதும் நான் செட் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயமான இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கான வழி நமக்கு கிடைக்கும்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே இதை ஆர்வமா கேக்குறாங்க. ஆனா அப்படியே கருப்பாரு. இதுக்கு அடுத்த நாள் நியூஸ் எல்லாத்துலயும் பேங்க் கொள்ளையில ஈடுபட்ட மசூத் தப்பிச்சு போயிட்டாரு, அதுவும் ஜெயிலுக்குள்ள இருந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு மாதிரி பரபரப்பா பேசுறாங்க. ஆனா அவரை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் எல்லாருமே தீவிரமா தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் பருதா போட்ட நிலையில மாறு வெஸ்ட்ல சுத்திக்கிட்டு இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் மனைவி கூட சேர்ந்து இவர் ஒரு இடத்துக்கு போறாரு. எங்க அப்படின்னா அந்த மேனேஜருக்கு டிரைவரா இருந்திருப்பாரு, இவர் கூட நண்பர் அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கினார் இல்லையா, அவரை போய் பாக்குறாரு. சுத்தியல் எடுத்து போட்டு பலார் நடிச்சு சொரகத்தை தோண்டும் போது ஒரு இடத்துல சிகரெட் பாக்கெட் இருக்கிறத பார்த்தேன். அன்னைக்கு அது எனக்கு பெருசா தெரியல, ஆனா இப்பதான் ஞாபகம் வந்தது, சொல்லுடா அந்த பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு கேட்க இவர் அடி தாங்க முடியாம வேற ஒரு நபர் கிட்ட கூட்டு போறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் இருக்காரு இல்லையா, அவர் தான். சோ இதுல இவருக்கும் உடன்பாடு இருக்கு அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. மசூத் இவரையும் பிடிச்சி சுத்தியல் எடுத்து பலார் நடிக்க நடந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க. மசூத் அந்த நபரை வீட்டுக்குள்ளே விட மாட்டாரு. அண்ட் பேங்க பத்தி நிறைய
விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற விஷயம் இவருக்கு லைட்டா சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கும். இதனால கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆள் இல்லாத நேரமா பார்த்து உள்ள போக ஒரு பெரிய சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். உடனே இவரோட மேனேஜர் கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி போலீஸ் கிட்ட போலாமான்னு கேட்க 2 பேருக்கும் பணத்தாசை வந்துட்டு இருக்கும். அவன் தோன்றவளே தோன்றட்டும், அந்த பணம் என்னைக்கா இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வரப்போகுது அப்படின்னு மாதிரி ஸ்கெட்சை போட்டு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் இவரும் பைய வாங்கணும்னு வெளியே வந்திருப்பான் இல்லையா, அந்த சமயத்துல பேங்க் திறந்து எல்லா பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ அதனாலதான் ஹீரோ வந்து பார்க்கும்போது அங்க ஒரு பைசா கூட இருந்திருக்காரு. பிரசன்ட்டுக்கு வருது, என் பணம் எங்க, இப்ப எனக்கு அது வேணும்டா அப்படின்னு மாதிரி சுத்தியில போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்கள ஒரு கட்டத்துல அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத தனிமையில இருக்க ஒரு வீட்டுக்கு போயிட்டுறாங்க. போலீஸ் என்ன தேடிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த இடம் தான் சேஃப் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல பணத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உனக்காக கடைசியா நான் இந்த பணத்தை எல்லாத்தையும் வச்சு ஒண்ணு பண்ண போறேன். அது என்ன தெரியுமா, ஒரு பேங்க் ஒன்னு ஓபன் பண்ண போறேன். மோனா நம்பிக்கையான வங்கி அப்படின்னு மாதிரி அதுக்கு பேரை வைக்க போறேன். என்ன சொல்ற நீன்னு கேட்க இவங்க எதுக்காக பேங்க்னு கேக்குறாங்க. இல்ல உனக்கு அது ஓபன் பண்ணாதான் நல்லா இருக்கும், அதுவும் இங்க ஒரு பெரிய டனலை தோண்டி இங்கதான் ஓபன் பண்ண போறேன்னு சொல்ல. எதுக்காக டனல்ங்க, எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்ல இவரும் பொறுத்திருந்து பாருன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய டனல் மாதிரி ஒன்னத்தை கிரியேட் பண்றாரு. பணத்தை எல்லாத்தையும் அதுல அடுக்க சொல்லிட்டு இங்க இருந்தது அப்படின்னா பணம் சேஃபா இருக்கும், நான் போலீஸ் கிட்ட போய் சரணடைஞ்சிடுறேன், என்னைக்கா இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும், ஒரு 14 இல்ல 15 வருஷம் உள்ள இருப்பேன், அதுக்கப்புறமா வெளியே வரேன், உனக்கு இந்த பணங்கள் எல்லாமே தேவைப்படும் இல்லையா, நீ தேவைன்றதை எடுத்துக்கோ, நான் என் சிறை வாழ்க்கையை முடிச்சுட்டு வெளியே வந்தது சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே வெளியே வர்றாரு. லேடரை போட்டு தான் உள்ள போயிருப்பாங்க. அந்த லேடரை தூக்கி வெளியே போட்டுட்டு உனக்காக நான் ஒரு விஷயம் சொல்லாம வச்சிருக்கேன் மோனா, அதை சொல்லவா, உன் 2வது கணவர் உன்னை மறுபடியும் விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நான் அவனை போய் பார்த்து சுத்தியாலே அடிச்சு கொன்னுட்ட மோனான்னு சொல்ல ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. அந்த நபரை பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில சுத்தியாலே அடிச்சு சாகடிச்சிருப்பாரு. இதை கேட்டது இவங்க பயங்கரமா பயந்து போறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, முதல்ல என்ன வெளியேடு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. இவர் பொறுமையா இரு, அதுக்காக தானே நான் இவ்வளவு வேலைகளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு மாதிரி ஒரு பெட்ரோலை எடுத்து அங்க இருக்க எல்லா இடத்துலயும் ஊத்துறாரு. இதை கவனிச்சவங்களும் பயந்து போறாங்க. என்ன வெளியில தூக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. இவர் பேசாம அங்க இருக்க எல்லா இடத்துலயும் பெட்ரோல் ஊத்திட்டு இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பணம் அப்படின்னு மாதிரி இதை மட்டுமே தானே என்கிட்ட இருந்து எதிர்பார்த்த, அதை நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது எல்லாமே காதல், அது எனக்கு கிடைக்கல, ஆனா உனக்கு நீ ஆசைப்பட்ட பணம் கிடைச்சு சரியா, இந்த பணத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சு சாப்பிட்டு என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, நான் இங்க இருந்து போக போறேமா, பணம் மட்டும்தானே உன் வாழ்க்கை, இவ்வளவு பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கோ அப்படின்னு மாதிரி அந்த இடத்த அப்படியே மூடிட்டு பெட்ரோல் எல்லாத்தையும் ஊத்துனார் இல்லையா, வீட்டுக்கு வெளியில போய் அந்த வீட்டை அப்படியே கொளுத்தி விட்டுட்டு கிளம்ப பணம் மட்டுமே அழிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கடைசியில பணத்தாலேயே இந்த முடிவை தேடிக்கிட்டாங்க. அது இந்த உலகத்துல பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, பணம் வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த படத்தை பத்தினா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாம வந்து சேரும்.